ஹலோ மை டியர் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா. போன அத்தியாயத்துல சிதம்பரநாதன் ஆரியனை பத்தி ரொம்ப மோசமான கருத்தை அவளுடைய மனசுல பதிவு பண்ணாருன்னு பார்த்தோம். இனி அடுத்த அத்தியாயத்துக்குள்ள போகலாமா? கண்ணை மூடி கதையை கேளுங்க. ஆரியன் சக்கரவர்த்தி ஒரு கெட்டவன். அவனாலதான் சிதம்பரநாதனோட பிசினஸ் அழிஞ்சு போயிருச்சுன்னு அனன்யா மனசுல பதிய வைக்க முயற்சி செய்யறாரு சிதம்பரநாதன். அடுத்ததா கார் சக்கரவர்த்தி கம்பெனி இருக்கிற ஏரியாவுக்குள்ள என்டர் ஆச்சு. இதுதாம்மா ஆரியன் சக்கரவர்த்தியோடைய கம்பெனி. நம்மளோட மொத்த சாம்ராஜ்யத்தை அழிச்சு கட்டின கட்டடம் தான் இது. அனன்யா நிதானமா அந்த கட்டடத்தை பார்த்தா. அப்போ சிதம்பரநாதனோட முகத்துல தெரிஞ்ச அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே, அதை வெறும் வார்த்தைகள்னால நம்மனால சொல்லவே முடியாது. உடனே தன்னோட பொண்ணை பார்த்து அந்த சோகமான முகத்தை மாத்திக்கிட்டாரு. சரி விடுமா, டிரைவர் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல அடுத்ததா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அனன்யா ரொம்ப டயர்டா இருக்கனால அவளோட ரூமுக்கு போனா. அர்ச்சனாவும் ஆராதனாவும் தான் அவளுடைய ரூமை கிளீன் பண்ணி அங்க இருந்த ஆரியன் சக்கரவர்த்தியோடைய எல்லா போட்டோஸையும் அவன் கொடுத்த பரிசுகளையும் எடுத்துட்டாங்க. மேல அனன்யா அவளோட ரூம்ல இருக்க சமயம் கீழே எல்லாருக்கும் அனன்யா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு சிதம்பரநாதன். எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க. இனி அந்த அனன்யா வாழ்க்கையில ஆரியன் இருக்கவே கூடாது. அப்படியே இருந்தாலும் எதிரியா மட்டும்தான் இருக்கணும். தப்பி தவறி கூட யாருமே அவளுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொன்னா அதுதான் அவங்களுக்கு கடைசி நாள். இப்படி சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. ஆனா வைத்தீஸ்வரி, அர்ச்சனா, ஆராதனா, அவங்களோட ராஜசேகரன் அப்புறம் ரவிக்குமார் கூட அங்கதான் இருந்தாங்க. நீங்க 2 பேருமே ஏன் உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? அனன்யா வாழ்க்கையில எந்த அக்கறையுமே இல்லையா உங்க 2 பேருக்கும்? இப்படி வைத்தீஸ்வரி தன்னோட 2 பொண்ணுங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க. ஆனா அதுக்கு அவங்களுடைய பதில், அம்மா, அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். அனன்யா மட்டும் ஆரம்பத்திலேயே அப்பாவோட பேச்சை கேட்டிருந்தா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அட்லீஸ்ட் இப்பவாச்சும் அவ அப்பா பேச்சை கேட்கட்டுமா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அவ இப்படி சொல்றத ஆராதனா தவிர மற்ற 3 பேருக்குமே ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆமாம்மா, ஆரியன் நல்லவனா கூட இருக்கலாம். ஆனா அவனோட காதலுக்காக அப்பா கிட்ட சமாதானமா போயிருக்கலாமேம்மா. இனிமேல் இத பத்தி பேசாதீங்கம்மா, விட்டுருங்க. இனியாச்சும் அனன்யாவுடைய வாழ்க்கை அப்பா சொல்ற மாதிரி நல்லபடியா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிய பார்க்க போயிட்டாங்க 2 பேருமே. வைத்தீஸ்வரிக்கு அதிர்ச்சியும் கவலையும் அதிகமாவே ஆயிடுச்சு இவங்க 2 பேருடைய பேச்ச கேட்டு. அத்தை, விடுங்க. உங்களுக்கு தான் இவங்க 2 பேரை பத்தியுமே தெரியும்ல. அப்பா சொல்லே மந்திரம். அனன்யா முழுமையா முதல்ல குணமாகட்டும். அப்புறமா நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு ரவிக்குமார் சொன்னாரு. இல்ல ரவி மாப்ள, அடுத்து உங்க மாமா என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீணா பயப்படாதீங்க. உங்க யாருக்கும் தெரியாது. அனன்யாக்கு அபார்ஷன் நடந்திருக்கு. அவ பிரெக்னண்டா இருந்திருக்கா. இந்த கொடுமையை பண்ணுனது உங்களுடைய மாமா. ஆரியன் மேல இருக்க கோபத்துல இப்படி பண்ணியிருக்காரு. இப்படி வைத்தீஸ்வரி சொல்லிட்டு கண்ணுல தண்ணி வச்சதும் இதை கேட்ட இவங்க 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அத்தை, என்ன சொல்றீங்க நீங்க? இது ராஜசேகரனுடைய குரல். ஆமா மாப்ள, ஆரியன் மேல இருக்க கோபத்துல இன்னும் உங்களோட மாமா என்னென்ன பண்ண போறாரோ. என்னால இத நம்பவே முடியல. ஒரு அப்பா எப்படி ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ண முடியும்? இது ரவிக்குமாரோடைய கேள்வி. ஆரியன் ரொம்ப நல்ல பையன். ஆனா உங்க மாமாவோட கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானவன். எது நியாயமோ அந்த பக்கம் நிச்சயமா உங்க மாமா இருக்க மாட்டாரு. கடைசியில ஆரியன் அழிக்க அவரு கையில எடுத்த ஆயுதம் தான் அனன்யா. என் பொண்ணு ஆரியனோட இருந்தாதான் ரொம்ப பாதுகாப்பா இருப்பா. இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? எப்படி இவங்கள மறுபடியும்? இதுக்கு மேல வைத்தீஸ்வரினால பேசவே முடியல. அத்தை, எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. அனன்யா விஷயத்துல ஆரியன் ஏதாச்சும் பண்ணுவான், அமைதியா இருக்க மாட்டான்னு நினைச்சோம். ஆனா இப்ப சொந்த வீட்லயே அவளை பாதுகாப்பா இருக்க வேண்டியது இப்ப ரொம்ப அவசியமா எங்களுக்கு தோணுது. இது ரவிக்குமார் சொன்னாரு.
ஆரியனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு என்னவோ ஆரியன் பக்கம் இருந்து ஏதாச்சும் ஒரு சிக்னல் கிடைக்கிற வர நம்ம வெயிட் பண்ணணும்னு தோணுது. அது வர அத்தை, நீங்க தான் வீட்ல இருக்கீங்க. ஸோ அனன்யா பாதுகாப்பா இருக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நிலைமை கொஞ்சம் மோசமானாலும் கூட நிச்சயம் நாங்க உங்களுக்காக எங்க இருந்தாலும் சரி வீட்டுக்கு ஓடி வந்துருவோம். ஆனா நீங்க தான். எனக்கு புரியுது மாப்ள. நான் நிச்சயமா என்னோட பொண்ணுக்காக இத பண்ணுவேன். அவள பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. 3 பேருமே இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா இத பத்தி அர்ச்சனா, ஆராதனா 2 பேருக்குமே சொல்லக்கூடாதுன்னு நெனச்சாங்க. மேல தன்னோட ரூம்ல பெட்ல நிம்மதியா படுத்து மேல பாத்துட்டு இருந்தா அனன்யா. அந்த சமயத்துல தான் அவளுடைய அக்காங்க 2 பேருமே உள்ள வந்தாங்க. "அக்கா, உள்ள வாங்க. எனக்கு என்னமோ உங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தா. "அனன்யா, உனக்கு இப்போ எப்படி இருக்கு?" அப்படின்னு ஆராதனா கேள்வி கேட்டான். "பரவாயில்லக்கா, இப்ப நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். எனக்கு எப்படிக்கா இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு? நான் எவ்வளவு நாள் கோமால இருந்தேன்?" இப்படி இவளுடைய கேள்விகளுக்கு இவங்க 2 பேருமே என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அனன்யாவுக்கு என்னதான் சிதம்பரநாதன் சொன்ன அந்த சக்கரவர்த்தி குரூப்ஸ் மேல கோபம் இருந்தாலும், தனக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்த முழுசா அவ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா. ஆனா அத அர்ச்சனாவும் அனன்யாவும் 2 பேருமே தங்கச்சிக்கிட்ட அவளுடைய ஆக்சிடென்ட்ட பத்தி உண்மையை சொல்லுவாங்களா? இன்னும் விரைவில் ஆரியனும் அனன்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க போறாங்க. இத எல்லாருமே தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற கதைகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா.